டெக் சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நோக்கியா பிராண்ட்ல இருந்து 3.4 இந்த ஸ்மார்ட் போனை தான் லான்ச் பண்ண இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த மொபைலை பத்தின ஃபுல் ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிபிகேஷன், இதனுடைய பேட்டரி லைஃப், கேமரா குவாலிட்டி அண்ட் இந்த மொபைல் இந்தியாவுல எப்ப லான்ச் பண்ண இருக்காங்க அண்ட் இதனுடைய பிரைஸ், இந்த மாதிரி ஃபுல் டீடைலையும் பார்க்க இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 6.52 inches IPS LCD display with capacitive touchscreen 16mm colors. இந்த மொபைலோட ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா 720 into 1600 பிக்சல்ஸ். ஒவ்வொரு பிக்சல் டென்சிட்டியும் 269 ppi. இந்த மொபைலோட டிசைன் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல கிளாஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் பேக்ல பிளாஸ்டிக் கொடுத்திருக்காங்க அண்ட் பிளாஸ்டிக்காலே ஃபுல்லாவே ஃப்ரேமும் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இந்த போன் ரன் ஆகுது. Qualcomm SM4250 Snapdragon 460 சிப்செட்டை கொண்டிருக்கு. அண்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துக்கிட்டீங்கன்னா octa core 4x1.8 GHz Cortex A73 and 4x1.8 GHz Cortex A53 and இதனுடைய GPU பார்த்துக்கிட்டீங்கன்னா Adreno 610. இந்த மொபைலோட RAM பார்த்துக்கிட்டீங்கன்னா 3GB RAM with 64GB internal storageோட இருக்கு. மைக்ரோ SD கார்டு போடுற ஸ்லாட்டும் இந்த மொபைல்ல இருக்கு. அடுத்து மொபைலோட கேமரா குவாலிட்டி. மெயின் கேமரா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 13MP wide angle கேமரா, 5MP ultra wide angle கேமரா and 2MP depth கேமரா with LED flash-ஓட கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல நீங்க 30 fps-ல நீங்க வீடியோ பண்ணலாம். அடுத்தது செல்ஃபி கேமரா. செல்ஃபில உங்களுக்கு சிங்கிள் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. 8MP wide angle கேமரா. இதுலயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா 30 fps-ல நீங்க வீடியோஸ் எடுத்துக்கலாம். அடுத்து 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர் ஆப்ஷனும் இருக்கு அண்ட் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா மொபைல்லையும் இருக்கிற மாதிரி VLAN, Bluetooth, GPS, USB and இந்த மொபைல்ல உங்களுக்கு ரேடியோ FM ரேடியோ ஆப்ஷனும் இருக்கு. அடுத்ததா இந்த மொபைல்ல கொடுத்திருக்கக்கூடிய சென்சார்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, ஆக்சிலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி, இது போன்ற சென்சார்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் 4000 mAh நான் ரிமூவபிள் 10 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் லீ பாலிமர் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் உங்களுக்கு கிரீன், ப்ளூ, பிளாக் இந்த 3 கலர் வேரியன்ட்ல கிடைக்கும். இந்த நோக்கியா 3.4 இந்த மொபைல் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுல இந்த செப்டம்பர் 2020க்கு லான்ச் பண்றதா இருக்காங்க. ஆனா இந்த மொபைலோட பிரைஸ் மட்டும் இன்னும் வெளிவராம இருக்கு. சோ வியூவர்ஸ், நம்ம எல்லாருக்குமே நோக்கியா பிராண்ட் ரொம்பவே பிடிக்கும். காலமா ரொம்பவே லாங் லாஸ்டிங்கா அண்ட் குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட்னு கூட சொல்லலாம். சோ இந்த நோக்கியா 3.4 இந்த மொபைலை பத்தின அப்டேட், இந்த ரிவ்யூ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல டெக்னாலஜி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம டெக் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.